எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்தேன். அவர் ஒரு 50 வயசுக்கு மேலே. அவர் ஒரு செய்தி என்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். என்ன செய்தினா, யங்ஸ்டர்ஸ் ஒரு 25 வயசு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸை பார்த்துருக்கிறார். ஒரு பொண்ணு ஒன்று, ஒரு பையன் ஒன்று. கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காரு, லேஸ் அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு இவர் கேட்டிருக்கிறாரு, என்ன பார்க்குறோம், ஒரு கர்டசிக்கு ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா, சும்மா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, என்ன என்ன உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு, எங்கள்கிட்ட எதுவுமே கண்டென்ட் இல்லையே, ஏதாவது கண்டென்ட் இருந்தால் தானே உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இது அவருக்கு புதிதான ஒரு வார்த்தையாக இருக்குது. கண்டென்ட் இருந்தால் தான் பேசுவோம். உண்மையில சொல்கிறேன், எனக்கும் புதிதாகத்தான் இருக்கிறது. கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. கண்டென்ட் இருந்தால் தாங்க பேசுவோம், இல்லைன்னா உங்கள்கிட்ட பேச வேண்டிய என்ன இருக்கு? இளைய தலைமுறையுடைய மனோபாவம், அந்த எண்ணம், அந்த போக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்ப அவங்க பாணியில வச்சுக்கோமே, கண்டென்ட் இருந்தா தான் பேசுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டென்ட்னா எனக்கு தேவை இருந்தால் மட்டும். எதை சொல்ல வர்றாங்க அவங்க? எனக்கு ஏதோ ஒரு உங்களிடமிருந்து தேவை இருந்தால் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன், இல்லை என்னால் உங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? இதுதான் அவங்களுடைய அர்த்தமே. அது அப்படித்தானே எடுத்துக்க முடியும். அப்படின்னா இவங்களை விட சுயநலக்காரர்கள் உச்சபட்சம் யாரா இருக்க முடியும்? நான் ஒருத்தன்ட்ட கண்டென்ட் இருந்தா தான் பேசுவேன், எனக்கு தேவை இருந்தா தான் பேசுவேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டானாலே அதுதாங்க சுயநலத்தினுடைய உச்சம். அது நான் இப்படி கேட்கிறேன், இப்படி பாக்குறேன் வச்சுக்குவோம். இப்ப அவங்க கண்டென்ட் அவங்க தேவைக்காக வராங்கன்னு வைங்களேன். யார்கிட்ட ஒரு தேவைக்காக ஒரு கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பேச போறாங்கன்னு வைப்போமே, அந்த நபர் பார்த்து உனக்கு நான் உதவி செய்யவோ உன்கிட்ட நான் பேசுறதுக்கோ எனக்கு கண்டென்ட் இல்லையே அப்படின்னு அவர் சொன்னாருன்னு வைங்களேன், என்னைக்கு நீ என்கிட்ட வந்து பேசிருக்கிற, என்னைக்கு நீ நல்ல உறவுகளை, ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்க என்னைக்கு மெயின்டைன் பண்ணிருக்க, உன்கிட்ட எதுக்கு நான் பேசணும், அது உனக்கு நான் ஏன் செய்யணும், எனக்கு கண்டென்ட் இல்லையா அப்படின்னு அவர் சொன்னால் எப்படி இருக்கும் அந்த சம்பவம்? அன்பு இளைஞர்களே, தயவுசெய்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. கண்டென்ட்டை மட்டுமே வச்சு பழகுவதல்ல வாழ்க்கை. அப்கோர்ஸ் இப்ப நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகுற பொழுது என்னைக்கோ ஒரு நாள் இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, என்னைக்காவது ஒரு நாள் இவங்க தேவைப்படுவாங்க என்று எதிர்பார்ப்பு எண்ணத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒரு உறவுகளோ நட்புகளோ உருவாவது இல்லை, உருவாக கூடாது. அது இயல்பா வரணும். அப்ப அங்க எது இயல்பா வரணும்னா, பேசிக்கான விஷயம் அன்பு. எஸ், அன்பு, ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு கான்டாக்ட், ஒரு நல்ல கான்டாக்ட், அவங்க மீது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவது. எஸ், ஒரு நல்ல அன்பு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாத்தேன் நாளைக்கு ஏதோ ஒரு தேவை, ஒரு உதவியின் வருகிற பொழுது, என்கிட்ட ஏற்கனவே நல்ல உறவை மெயின்டைன் பண்ண ஒரு நபர், என் மீது அன்பு வைத்திருக்க நபர் அப்படின்னு இருந்தால் மட்டும்தாங்க நீங்க சொல்லுகிற சோ கால்டு கண்டென்ட் வந்தா கூட அவர்களுக்கு சோ கால்டு கண்டென்ட் வரும், உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் என்கிற கண்டென்ட் வரும் இல்லையா? அதனாடி கண்டென்ட்டே இங்க என்ன தெரியுமா? தேவையோ செயல் கருதி அல்லங்க, இந்த அன்பு தாங்க கண்டென்ட். ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றீங்க பாருங்க, அதுதாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட். அதனால என் அன்பு மக்களே, என் அன்பு உறவுகளே, என் அன்பு இளைய சமுதாயமே, முதலில் நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள், நல்ல நட்புகளை மெயின்டைன் பண்ணுங்கள். என்றைக்குமே பார்க்கிற பொழுது, நம்ம பேசுற பொழுது, சந்திக்கிற பொழுது சொல்லுவோமே, என்னங்க ஆள் மெலிஞ்சு போயிருக்கிறீங்க, ஏங்க உங்க ஊர்ல மழை வந்துச்சா, எங்க ஊர்ல எல்லாம் மழை பெய்யல, இதெல்லாம் எதுக்கு பேசணும்? ஒரு ப்ராசஸ். ஒரு நம்ம பேச்சுவார்த்தைக்கு முன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் வெளிப்படுத்திக்குள்ள ஒரு ப்ராசஸ். மெலிஞ்சா இருக்கோம், நல்லாதான் இருப்போம், ஏன் கேட்கிறோம்? ஒரு அக்கறைக்கான ஒரு ப்ராசஸ், ஒரு வார்த்தைகள். அதனுடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்க. நல்ல அன்புகளையும் நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் நல்ல கான்டாக்ட்ஸ்களையும் நல்ல ரிலேஷன்ஷிப்புகளையும் மெயின்டைன் பண்ணுங்க. அதுதான் கண்டென்ட். உங்களுக்கு தேவையான கண்டென்ட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.